அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நான்வெஜ் டேஸ்ட்டில் ஒரு வெஜ் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான்வெஜ் பிரியரா நீங்கள்? டாக்டர் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா? ஸோ காளானை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரைஸ் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த ரைஸ் சாப்பிட்றதுக்கு ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீல் நமக்கு கிடைக்கும். காளான் செய்ய தேவையான பொருட்கள்: இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வெரைட்டி ரைஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. இதுக்கு சைட் டிஷ்லாம் தேவையில்லை, அது அப்படியே நம்ம சாப்பிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை அதோடு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். தக்காளியை வெங்காயத்தோடு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடணும். இப்போது கட் பண்ணி வச்ச காளானை அதோடு சேர்த்துக்கலாம். இப்போ காளானையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். காளான் வந்து அந்த ஆயிலே வேகணும். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். காளானே கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் தண்ணி ஊற்ற தேவையில்லை. கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கம்மியாக வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டும். காளான் வேகிறதுக்கெலாம் ரொம்ப டைம் எடுக்காது, ஒரு 2 நிமிஷத்தில் வெந்துடும். சீக்கிரமாகவே நம்ம கிரேவி மாதிரி செஞ்சிடலாம். நல்லா கிளறி விடுங்க. இப்போ அதுக்கு தேவையான மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள். உங்களுக்கு மட்டன் டேஸ்ட்டு பிடிக்கலாம், நீங்கள் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் டேஸ்ட் மாதிரி இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர். கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வைங்க. காளான் ரெடி ஆயிரும். இந்த காளான் மசாலா ரசத்துக்கு நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், சாம்பார் சாதத்துக்கு சைட் டிஷ் அதை சாப்பிட்லாம். சைட் டிஷ்ஷே இல்லாமல் சாதத்தை கிளறி நம்ம அப்படியேவும் சாப்பிட்லாம். இந்த கிரேவியை இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, பொரிக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். ஒரு மட்டன் கிரேவி சாப்பிட்ட ஃபீல் நமக்கு கிடைக்கும். நம்ம ஒரு 2 கப் சாதத்தை இதோட சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே குக்கரில் சாதத்தை சமைச்சி வச்சுட்டேன். ஸோ அதனால் 2 கப் ரைஸ் அதுலேருந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ சாதத்தை இந்த காளான் மசாலாவோட நல்லா கிளறி விட்டுக்கலாம். உங்களுக்கு நல்லா காரமாக வேணும்னா பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் அப்படியே வச்சுருங்க. இப்போ சுட சுட காளான் ரைஸை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ரைஸை உடனே சாப்பிட்டாவும் நல்லாயிருக்கும், இல்லை மத்தியானம் லஞ்சுக்கு கூட நம்ம இதை எடுத்துகிட்டு போகலாம். மட்டன் டேஸ்ட்டில் காளான் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். Thank you for watching this video.